நம்ம வீட்டில் சமைக்கும்போது நம்ம கூடயே நமக்கு ஈக்குவலாக வேகமாக ஒருத்தர் வேலை பார்க்குறாங்கன்னா அது யாரும் இல்லைங்க, இந்த மிக்ஸி ஜார் தான். மிக்ஸி ஜாரோட உள்பகுதி வெளிப்பகுதியை ஈஸியாக சுத்தம் பண்ணிடலாம். ஆனால் அதோட அடிப்பக்கத்தை சுத்தம் பண்ணுறது ஈஸியான டாஸ்கே கிடையாதுங்க. ஏதாவது விசேஷம் நம்ம வீட்டுக்கு யாராவது வந்து உனக்கு சமைக்க ஹெல்ப் பண்ணுறது அந்த மிக்ஸி ஜாரை தொட்டாலே போதுங்க. அதோட சுத்தத்தை பார்த்து நம்மளை என்ன நினைப்பாங்களோன்னு சில டைம் நான் ஃபீல் பண்ணது உண்டு. அந்த மாதிரி டைமில் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவன் எனக்கு ஒரு டிப்பு சொன்னாங்க. அதைத்தான் நான் இப்போ வர ஃபாலோ பண்ணுறேன். மிக்ஸி ஜாரும் சூப்பர் சுத்தமாகிடுச்சுங்க. அது என்னன்னா, மிக்ஸி ஜாரோட அடிப்பகுதியில் அரை ஸ்பூன் சோடா உப்பு, விம் லிக்விட் ஒரு 4 ட்ராப் விட்டு மேலே ஒரு ஹாஃப் லெவனை பிரிஞ்சு விட்டு ஒரு ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதுங்க. மிக்ஸி ஜார் பளிச்சுன்னு ஆகிடும். நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணாலே அதில் உள்ள அழுக்கெல்லாம் சிங்க்லேயே அப்படியே அப்பட்டமாக தெரியும். மந்த்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணால் கூட போதுங்க. நீங்கள் இந்த டிப்பை தேடுறீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மினி விலாக் பிடிச்சவங்க லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.